ஹாய்ங்க. நான் இப்போ எதை பற்றி சொல்ல வந்திருக்கேன்னா, ஜாக்கிக்கும் ஃபீவர். கா 2 நாளா சாப்பிட்றதெல்லாம் வமிட் பண்ணுறான். அவனுக்கும் ஃபீவர். இங்கே பாருங்கள், ஜானு பாருங்கள், அவனு இன்றைக்கி காலையிலேருந்து வாந்தி பண்ணி ஒரு மாதிரி புட்டு எடுத்துக்கலாம். அவனுக்கும் ஃபீவர். எல்லாத்துக்குமே ஃபீவருங்க. 2 பேருமே. அங்கே பாருங்கள், ஜான் பாருங்கள் எப்படி ஆகிட்டான்னு பாருங்கள். அவன் எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். டானிக்கை மட்டும்தான் கொடுத்தாங்க. 2 பேர்த்துக்கு ஊற்றுங்க, 2 நாளைக்கு பார்க்கலாம், பார்த்துட்டு அப்புறம் வேணால் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டேங்க. அவன் எதை சாப்பிட்டாலும் அப்படியே உள்ளே போயிலாம் வெளியே பார்த்துங்க. அவனும் 2 நாளாக ஒரு மாதிரி இதாக தாங்க இருக்கான். இன்றைக்கி ஒரு மாதிரி இருந்தால் காலையிலேருந்து வாமிட் அவனுக்கு ஹெவியாக ஆரம்பிச்சிருச்சு. அவனால் ஒன்றும் முடியலைங்க. இங்கே பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் விளையாடுறான், இல்லைன்னா ஒரு மாதிரி படுத்துக்கிறான். நிக்லோடியன் சேனல் பார்த்துட்ருக்காங்க, அவன் டிவி பார்த்துட்ருக்காங்க. ஏதோ இப்படி இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. காலையிலேருந்து செம்மையாக நான் அழுக வச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. குழந்தைங்களாட்டம் இருந்துட்டு இவனுக்கும் ஃபீவராக, இவனோட ஃபீவரும் இவனுக்கும் வந்துருச்சா. இவன் 2 நாளாக வாமிட் பண்ணிகிட்டு இருந்தான். இவனை கொண்டு போய் கட்டணும், டானிக்கு கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு ஓரளவுக்கு. சரி இருந்தாலும் புட்டு மட்டும் எடுத்துக்கல. லைட்டாக சூடாக பால் காய்ச்சி, நல்லா பாலை காய்ச்சி தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாங்க. வாமிட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு லைட்டாக பாலை காய் வச்சு கொடுத்தா இவன் கொஞ்சம் நல்லா இருக்கான். ஆனால் இவன் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணிட்டு தாங்க இருந்தான். இப்போ பரவாயில்ல. தலையெல்லாம் பாரமாக இருக்க மாட்டேங்குது. தலையை குத்திக்கிட்டே இருக்கான். என்ன பேசுகிறதுனே தெரிலங்க. இவனும் அப்படி தான் இருக்கான். ஆனால் எங்கள் ஜாக்கி தாங்க ரொம்ப இதாக இருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இவனுங்களை பார்த்து எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சுங்க. அதனால் நாங்கள் 2-3 நாளைக்கு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டங்க. சரி, ஓகே. எங்கள் டயர்டு, செம்ம டயர்டுங்க. காலையிலேருந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபீவருங்க. இப்போவும் சரியாகலை, அப்படியே தான் இருக்குது. ஜாக்கியும் அப்படி தான் இருக்கான். இது சாப்பிட மாட்டேங்கிறான். சங்கு வச்சு லைட்டாக பால் ஊற்றின காய வச்சு கொஞ்சமாக ஊற்றினா அதுவும் கையை காலை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக வாயை திறந்து ஊற்றினா பிடிச்சி கடிக்கிறாங்க. அவன் பாலே குடிக்க மாட்டான், லைட்டாக தான் குடிப்பான். அது சாணு குடிப்பான். சாக்கின்னா சுத்தமாலுமே பால் எடுத்துக்க மாட்டான். எப்படியா ஊற்றிட்டுருக்கேங்க. கடவுளை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். என் ஜாக்கிக்கும் சாணுக்கும் ஏதோ ஆயிடக்கூடாது. எனக்கு ஃபீவர் வந்தால் கூட நான் எப்படியோ ஒன்று சரியாயிருவேன். ஆனால் எனக்கும் இங்கிருந்து ஃபீவர் தாங்க. அதனால தாங்க எங்களால் வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரில. ஒரு 2-3 நாளைக்கு ஃபீவர் சரி அதுக்கு நாங்களும் ஒரு சாக்கியோட ஏதாவது வீடியோ எடுத்து வச்சுருந்தா பழைய வீடியோ போட வேண்டியதாங்க. தயவு செஞ்சு வேண்டிக்கங்க, எங்கள் சாக்கியும் சாணும் நல்லபடியாக திரும்பி ஃபீவரெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக திரும்பி வரணுங்க. இங்கே பாருங்கள், இவன் எப்படி இருக்கான்னு பாருங்கள். தலையை கீழே தொங்க விட்டுட்டு தாங்க இருக்கான். அவனுக்கு டாக்டர் என்ன சொன்னார்னா, தலை ஒரு மாதிரி கூட வலிக்கும் ஃபீவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க தொங்கிட்டே விட்டுருக்கான். சானு இவனுங்களை பார்த்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சுங்க. நேற்று நைட்டெல்லாம் இவன் தூங்கவே இல்லைங்க. எது சாப்பிட்டாலும் சரி வயிற்றுக்குள்ளே போய் ஜாக்கிக்கு உடனே ஓன வாமிட், அப்படியே எப்படி சொல்கிறது, சலஞ்சலமாக அப்படியே வாமிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வாமிட்டே அவனுக்கு நிற்கலை. நேற்று யாரையுமே நைட்டு தூங்க விடல. அப்படியே தான் இருக்கான். இவனும் அப்படியே தான். இவன் காலையிலேருந்து என்ன ஆகி போச்சுன்னா, இவனுக்கும் இப்படி தான் 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. என்ன பண்ணுறேனே தெரிலங்க. இங்கே பாருங்கள், இப்போ நிக்லோடிய சேனலில் பார்த்துட்ருக்கான். இது எதுக்கு இப்போ நிக்லோடிய சேனல் வச்சுருக்கேன்னா, அவங்க மைண்டில் கொஞ்சம் ஃபீவர்லேருந்து வெளியே வரட்டும் அப்படின்றதுக்காக. நீங்கள் பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான்னு. சாக்கி தான் அதிகமாக டிவி பார்ப்பான். ஆனால் சாக்கி இப்போ ஒரு மைண்டில் இல்லை. எனக்கு ஃபீவர் வரவும் எனர்ஜி ரொம்ப ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சுங்க. அதனால் இன்ஜெக்ஷன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டானிக்கை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாலில் லைட்டாக மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு மாத்திரையை கால்வாசி கலந்து அப்படியே கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படி தாங்க கொடுத்துட்ருக்கோம். இப்போ பால் காய வச்சு ஆறிட்டுருக்கு. கொஞ்சம் ஊற்றுனா நைட்டை என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுறாங்க. பயமாக இருக்குது, என்ன பண்ணுறனே தெரிலங்க. இங்கே பாருங்கள்,
அவன் ஒரு மாதிரி இருக்கான், இவன் ஒரு மாதிரி இருக்கான். எனக்கு இவனுங்களை நினச்சி ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சக்கி அவனுக்கு ரொம்ப எனர்ஜி இல்லைங்க, ஒரு மாதிரியாகவே இருக்கான். சக்கி, சானு, சானு பால் எடுத்துகிட்டு வரணும், சாப்பிட்றீங்களா? சக்கி, சக்கி, சானு பால் எடுத்துகிட்டு வரணும், சாப்பிட்றீங்களா? லைட்டாக பாலெல்லாம் குடிக்கணும், வாயை வச்சு நல்லா கையை கால் 4 கையும் பிடிச்சிட்டு அப்புறம் இது மாதிரிங்க ஊற்றணும். ஏன்னா இல்லைன்னா ஒரு மாதிரி எது குடித்தாலும் ரிட்டர்ன் ரிவேர்ஸ் முன்னாடி வாமிட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறனே தெரிலங்க. இப்படி இருக்கான், எனக்கு இவனை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் சாக்கி தான் அப்படி இருக்கான். என்ன பண்ணுறனே தெரில. எனக்கும் அந்த ஃபீவர் வந்துருச்சுங்க. ஃபேமிலிக்கே ஃபுல்லாக ஃபீவரில் தான் நாங்கள் இருக்கோம். என்ன பண்ணுறனே தெரிலங்க. பாருங்கள் எப்படி படுத்துட்டாங்க, கொடூரங்க. எங்கள் லைஃப்பில் ஏன் அப்படி ஃபீவர் வந்து இப்படி எங்கள் ஜானியும் சாக்கி இப்படி ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க எங்களுக்காக. எங்கள் சாக்கியும் ஜானும் நல்லா போய் வந்துடணும். சக்கி பால் எடுத்துகிட்டு வரட்டுமா சாமி? அவனுக்கு மூஞ்சே பாருங்களேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சக்கி, சக்கி ஓகேங்க. அவனுங்க எதுவுமே சாப்பிடல, இப்போ மாத்திரை கொடுக்கணும். அதனால நான் பால் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சொல்லி தான் கொடுக்க. எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகேங்க, பாய்ங்க. நாங்கள் 3 பேர் நல்லா வந்து தான் வீடியோ போடுவோம். அப்படியே இருந்தாலும் பழைய வீடியோ மட்டும்தான் எடுத்து போடுவோம். ஓகேங்க, நீங்கள் ஜானும் சாக்கியும் ஃபீவர்லேருந்து சரியாகி வர வேண்டிக்கங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.